அப்படி இன்னொரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு என்னன்னா, விசிகா, திமுக இங்க இருக்கு 2 பேருக்குள்ளயும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. இல்ல அதெல்லாம் திருமாவளவன் அந்த மதுவிலக்கு அந்த பிரச்சனைக்கு போக, அதுக்கப்புறம் போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்து, இல்ல முடிஞ்சிருச்சு ஒண்ணும் இல்ல நாங்க இணக்கமா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 2, 3 பேட்டிகள் எல்லா இடத்துலயுமே சொல்றது வந்துட்டு, அவர் வந்து நாங்க இல்லாம திமுக எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் சினிமா நட்சத்திரங்கள்லாம் முதலமைச்சர் ஆகணுன்றாங்க. நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகணுன்றாரு. எங்க தலைவர் ஆகக்கூடாதா? அவர் வந்து சாஃப்டா இருப்பாரு. நாங்க அப்படிலாம் இல்ல. எங்க தலைவரை நாங்க அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது கூட்டணிக்குள்ள இருந்துட்டு கட்சி நெருக்கமா இருக்கும்போது இது ஒரு விரிசலை உண்டு பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை விரிசல்லாம் உண்டு பண்ணார். இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு சபரீசன்ட்டு நிறைய வர வேண்டியது இருக்குது. அதனால தான் பேசுறாருன்றீங்க. வேற என்ன அவருக்கு என்ன அரசியல் தெரியுமா? அவர் எந்த சிறுத்தையிட்டு போய் கிளை கழகத்திலேருந்து வந்தார்? அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இப்போ அவர் இப்போ ஆதவர்ஜுனா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். அவருக்கு மோட்டிவ் கூட இருக்கலாம். அதனால பேசலாம். ஆனா திருமாவளவன் அதை கேட்டுட்டு எப்படி அமைதியா இருப்பாரு? இல்ல திருமாவளவனுக்கு தெரியாமே பேசியிருப்பாருன்னு நினைக்க முடியும்? இல்லை தெரிஞ்சுதான் பேசுறாரு. தெரிஞ்சுதான் ரவிக்குமார் பேசுறாரு. தெரிஞ்சுதான் ஆளூர் ஷானவாஸ் பேசுறாரு. தெரிஞ்சுதான் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அத்தனை பேர் தெரிஞ்சுதான் பேசுறாரு. அதை அலோவ் பண்றாரு, அனுமதிக்கிறார். அவரால் பேச முடியல, அவர் அனுமதிக்கிறார். எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு முழு சுதந்திரம். நான் பேச முடியல, நீங்கள்லாம் பேசுங்க. அப்போது அதுதான் சிறுத்தை. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக சிறுத்தைகளுக்கு எந்த விதமான இணக்கும் பிணக்கும் இல்லை. இந்த இணக்கு பிணக்கை முடிவு செய்ய வேண்டியது திருமாவளவன் முடிவு செய்தால் அது யார் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. எத்தனை ஆதவ அர்ஜுனா வந்தாலும், எத்தனை சிந்தனை செல்வம் வந்தாலும், எத்தனை ரவிக்குமார் வந்தாலும், ஆளூர் ஷானவாஸ் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை அடிமட்டத்திலிருந்து மலைச்சாமிகிட்டேருந்து மலைச்சாமி காலத்துலேருந்து வந்திருக்கார் அவர். அப்போது இப்போ ஆதவ அர்ஜுனா போன வாரம் வந்தவர், ரவிக்குமார் முந்தா நாள் வந்தவர், இப்படி பல பேர் வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. இல்லை இப்போ இப்படி பேச விடுறதே வந்துட்டு அவங்களுக்கு 2026 அவங்களோட சீட் பேரத்துக்காக தான் இந்த பேச்சுக்கள் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைங்க, சீட்டு பேரங்கிறது திமுக இவ்வளோதான் கொடுப்பான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, போனால் அந்த முடிவில் தான் திமுக இருக்குது. திமுகவுக்கு எந்த பாதகமும் இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இருந்தால் 2027 மீண்டும் ஜெயிக்கலாம். இல்லைன்னா தனியாக நின்று ஜெயிக்கலான்னு திமுக முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் இளைஞரணி மாநாட்டில் என்ன சொல்கிறாரு? தனிச்சு நிற்க வேண்டி வந்தாலும் வரும். யார்? உதயநிதி அந்த முடிவுக்கு வந்துட்டார். அதனால் எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம், எதுவும் நடக்காமலும் போகலாம்.